வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்டஃபான் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் நிக்குதுல அதை அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கமெண்ட் ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கமெண்ட் வந்துருந்துச்சுமா. அது சம்மந்தமாக வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் முடியல. என்னன்னா பென்னி குயிக் அப்படின்னா என்ன மாமி அப்படின்னு தம்பி ஒரு கேட்டுருந்துச்சு. ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு. ஏன்னா பென்னி குயிக் இது வந்து நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாண கூப்பாட்டில் ஒரு அப்பா ஒருத்தர் இருந்தார். பென்னி குயிக் கூப்பிட்டா பென்னி குயிக் இன்ஜினியர் கூட வேலை பார்த்தவர் இவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் அந்த பிள்ளை என்னன்னு தெரியாமல் கேட்டிருக்கு. வாங்க, யார் அந்த பென்னி குயிக்? ஒரு வெள்ளைக்காரன்லேயே ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறத பென்னி குயிக்கோட வரலாறு என்ன, அவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இன்ன வரைக்கும் இந்த பென்னி குயிக் பண்ணதை நம்ம என்னத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கமாண்ட் ஆஃப் த டேவை படிச்சுட்டு வந்து சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கிறோமோ உங்களுக்கே தெரியாதோ யாருண்டே? யாண்டி தெரியாது? இவர் தாண்டி கர்னல் ஜான் பென்னி குயிக்கடி. இவர் வந்து வெள்ளைக்காரன்லேருந்து நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்கல்ல. அப்போ இவர் வந்து 1841 இந்தியாவிலே பிறந்தவர் தான், குஜராத்தில் பிறந்தவர் தான் இந்த கர்னல் ஜான் பென்னி குயிக். இந்தியாவில் வெள்ளைக்காரர்களுக்கு தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த பென்னி குயிக்கா? ஆமாம், இவர் இந்தியாவில் பிறந்தாலும் அவர் படித்ததெல்லாம் லண்டனில் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து இன்ஜினியர். லண்டனில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வர்றாரு. இங்கே ஏன் லண்டனில் வேலை இல்லைண்டா? லண்டனில் வேலை இல்லைன்னு வரலடி. இங்கே வெள்ளைக்கார ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் பாப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார். அதனால அவள் குடும்பம் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்தார். இங்கே வந்து வெள்ளைக்காரனுக்கு பாலம் கட்டுறது இந்த மாதிரி இன்ஜினியரிங் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த பென்னி குயிக். அது சரி, இவரை பற்றி மதுரை, தேனி, கம்பம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இன்னும் வந்து நிறைய பேர் மதுரை பக்கமெல்லாம் வந்து இன்னமுமே வந்து பென்னி குயிக்குன்னு பேர் வைக்கிற, பிறக்கிற பிள்ளைகளுக்கு பென்னி குயிக்குன்னு பேர் வைக்கிறது நிறையா இருக்குது. இந்த தாய் கிழவி படம் பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் வருவாங்க, முனிஷ்காந்துங்கிற ஒரு நடிகர். அவனுக்கு இப்போ அந்த படத்தில் பேர் தான் பென்னி குயிக். அந்த படம் முழுக்க மதுரையை சுற்றியே எடுக்கப்பட்டிருக்கும். தாய் கிழவி படம் ரொம்ப அருமையான படம். அதெல்லாம் தொலையுது. இவர் நமக்கு என்ன பண்ணினாரு? இந்த முல்லை பெரியார்னு ஒரு அண்ணன் ஒன்று டிவியில் அடிக்கடி சொல்லிட்டு இப்போ கேள்விப்பட்டிருக்கிறியா? ஆமாம், அந்த முல்லை பெரியார் அணையை கட்டுனது தான் இந்த பென்னி குயிக். இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. வெள்ளைக்காரனுவோ நிறையா கட்டுனானுவோ, பில்டிங்கு அது இது பாலம் எல்லாம் தானே கட்டுனானுவோ. இவர் என்ன ஸ்பெஷலு? அங்கே தான் தெரிஞ்சா நிற்கிறோம். கேரளாவில் நல்ல மழை பெய்யும். அந்த மழை பெய்கிற தண்ணி பூரா அரபிக்கடலில் வேஸ்ட்டாக போய் கடலில் கலந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் மதுரை, தேனி, கம்பம், ராமநாதபுரம் மாவட்டம் கடுமையான வறட்சியில் இருந்துச்சு. அப்போ தான் இந்த பென்னி குயிக் என்ன பண்ணார்? இந்த கேரளாவிலேருந்து வேஸ்ட்டாக அரபிக்கடலில் கிடக்கிற தண்ணியை நம்ம இந்த மாவட்டங்களுக்கு திருப்பி விட்டா ஒரு அணை கட்டுனா நல்லதுன்னு நினச்சி வெள்ளைக்காரங்கள்ட்ட போய் அந்த மாகாணத்தை ஆண்டுகிட்டு இருந்த வெள்ளைக்காரங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கு வெள்ளைக்கார கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏற்கனவே பண பிரச்சனையாக இருக்குது, நீ வந்து பணம் கட்டணும், அதுக்கு அணை கட்டணும், அதெல்லாம் கேட்காதேன்னு சொல்லி வெள்ளைக்காரன் திட்டுறானுங்க. அதையெல்லாம் மீறி இவர் ஒரு இன்ஜினியர் இல்லை, இவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது, ஏன்னா ரொம்ப காடான பகுதி, அங்கே அந்த மழை பெஞ்சு தண்ணி உருவாகிற பகுதி ரொம்ப காடு, பயங்கரமாக செலவாகும். இருந்தாலும் வெள்ளைக்காரங்களை பர்மிஷனை வாங்கி அமௌண்ட்டை வாங்கி அந்த அணையை பாதி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அந்த மேப்பை பார்த்தா தெரியுது, கேரளாவிலேருந்து தண்ணி வந்து அரபிக்கடலில் கிடக்குது. அதே தான் பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்ன ஆச்சுனாக்கா, அவர் கட்டிக்கிட்டு இருந்த பாலத்தை பூரா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டார். திரும்ப போய் மறுபடியும் வெள்ளைக்காரங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பாலத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு, காட்டு வெள்ளம், நம்ம எப்படியாவது மறுபடியும் அணை கட்டியாங்கன்னா இவங்க வெள்ளைக்காரங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் பணம் கிடையாது, ஏற்கனவே நீ சொன்னன்றதுக்காக தான் அந்த அணையை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தோம், மறுபடியும் பணம் இல்லை, இப்போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க பென்னி குயிக்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுவானுவா? இருந்தாலும் அவர் மனசு கேட்கல. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? லண்டனுக்கு திரும்பி போகிறாரு. லண்டனுக்கு திரும்பி போயிட்டு அவர் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு, அவர் பொண்டாட்டின நகை சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு எப்படியாவது இந்த அணையை கட்டி இந்த மதுரை, ராமநாதபுரம் அந்த 4 மாவட்டத்தில் உள்ள மக்களை வந்து காப்பாற்றணும், அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கடலில் கடக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து ஊரில் உள்ள சொத்து பத்தையெல்லாம் வித்துப்பிட்டு வந்து இங்கே திரும்ப அந்த அணையை கட்ட ஆரம்பிக்கிறாரு சொந்த செலவில். அது எப்படி? சிமெண்ட்லாம் கிடையாது, சுண்ணாம்பு கலவையும் கடுக்காவையும் கொண்டு அந்த பிரம்மாண்டமான அணையை கட்டி எழுப்பி 1895 அந்த அணையை கட்டி முடிச்சிடாரு. நெருக்கி அந்த அணையோட வயசு என்ன, ஒரு 120-130 வயசாச்சு அந்த டேமுக்கு. இன்னமும் அப்படியே இருக்குது. இது கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நடுவில் இருக்கிற பெரியார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த முல்லை பெரியார் டேமு. அந்த டேமு கட்டினதுக்கு அப்புறம் உள்ள மேப்பு தான் இது. எப்படி அந்த தண்ணியை கொண்டுகிட்டு வந்து டேம் வழியாக கொண்டு வந்து இந்த மதுரை மற்ற ராமநாதபுரம் மாவட்டங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி வைகை ஆறு ஓடுது. மதுரையில் எவ்வளோ பெரிய ஆறு? இந்த முல்லை பெரியார்லேருந்து வர்ற தண்ணி தான் அந்த வைகை ஆற்றுலேயே ஓடுது. 4 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் வந்து இதனால் பயனடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளெல்லாம் ஒரு குண்டுமணி பவுனை கொடுக்க மாட்டோமே, இவர் போய் மொத்த சொத்தை மூலமாக விற்றுப்பட்டு வந்து இங்கே வந்து அணை கட்டிக்கிறாரு. கேளுங்களை, இவ்வளோ பெரிய மனுஷனை நம்மளுக்கு தெரியாமல் போயிருச்சே. நம்மளுக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு போன மனுஷனை சும்மா விடலாமா? அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, இவருக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டி அங்கே வந்து இவருக்கு வெண்கல சிலையும் வச்சாங்க இந்த பென்னி குயிக்கு. அதுபோக இந்த மதுரை, தேனி இந்த மாவட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் பொங்கல் அன்னைக்கு
முதல் கடவுளா அந்த பென்னி குயிக்கு தான் அந்த நெல் இதெல்லாம் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாமி கும்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அந்த மாவட்டத்தில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இன்னமுமே அந்த பென்னி குயிக் அப்படிங்கிற பேர் வச்சு அவரை வந்து கௌரவப்படுத்துறாங்க. சூப்பர் ராசிதா, இப்படி ஒரு ஆளும் வாழ்ந்திக்கிறாரு கேளுங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஜெயின்ஸா, ஒவ்வொருத்தங்களே ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் போக 1911 திரும்ப லண்டன்லேயே போய் அவர் மூத்தா போயிறாரு. அவர் ஊர் சொந்த ஊரில் போய் அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்களெல்லாம் போய் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தாங்க. லண்டனில் அவருக்கு அங்கேயே தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு சிலையும் வச்சாங்க. அவ்வளவு தான் அவள் குடும்பமா பென்னி குயிக்க. ஆமாம் ஜெயின்ஸா, உள்ள இந்த பென்னி குயிக்கோட பேத்தியோ இந்த குடும்பம் தான் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு மனுஷன் 100 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போயும் அவரோட பேர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கு அவர் செஞ்ச உதவி தான். இன்றைக்கி அதனால் எவ்வளோதோ மக்கள் அந்த அணையினால் பயனடைகிறாங்க. தமிழ்நாடு முக்கியமான ஒரு நீர் ஆதாரத்தில் இந்த முல்லை பெரியாரும் ஒரு முக்கியமான நீர் ஆதாரம். இதெல்லாம் வந்து ஒரு சதக்கத்துள் ஜாரியா, ஒருத்தங்க செஞ்சு வச்சுட்டு போன ஒரு நல்லது. அவங்க மௌத்தா போயும் அவங்களுக்கு வந்து நன்மையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சதக்கத்துள் ஜாரியாவில் மரம் வைக்கிறது, அந்த மரத்தில் வந்து அடையிற பறவைகள், கிளிகள் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற அந்த நன்மையும், அந்த மரத்தில் வரக்கூடிய பழங்கள் காய்களை உண்டு அது சாப்பிடக்கூடிய நன்மையும், அதே மாதிரி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாதையில் நடக்கக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய அந்த இதுவும், இது எல்லாமே எதில் வருது? ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நம்ம எதெல்லாம் செஞ்சுட்டு போகிறோமோ நம்ம மௌத்துக்கு அப்புறமும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சதக்கத்துள் ஜாரியா. இந்த மாதிரி நன்மைகளை அந்த பென்னி குயிக் மாதிரி நம்மளும் நிறையா செய்வோம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.